இப்போ இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால நிஃப்டி கன்சல்டேஷனுக்கு போறக்கு வாய்ப்பு இருக்கா? பார்த்துடலாம் வாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. வணக்கம் எம்ப்ரஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேப் டவுன், அப்புறம் ஒரே கேண்டிலில் 25,000 பக்கத்தில் வந்தாச்சு. அப்புறம் திருப்பியும் அந்த கேண்டிலோட லோ வரைக்கும் போயிட்டு ஒன் கேண்டில் ட்ரேடிங் மாதிரி இன்னைக்கு போயிடுச்சுங்க. ஆனால் ஒரு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்கும் கிடைச்சிது. நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம மார்ச் 4 என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 24,900 கால் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ டே சார்ட்ல இப்படி வச்சதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு நியூ எக்ஸ்பீரி ஸ்டார்ட் ஆகும்போது செல்லர்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கால் செல்லர்ஸ் எல்லாம் நல்லா ஹெவியான ப்ராஃபிட்ல இருக்காங்க. அதே புட் செல்லர்ஸ் எல்லாம் ஹெவியான லாஸ்ல இருக்காங்க. ஸோ 2 விஷயம் நடக்கலாம் இங்கே. ஒன்று, இந்த புட் செல்லர்ஸ் எல்லாம் அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு போய் கால் செல்லிங்கில் இறங்கலாம். இல்லை கால் செல்லர்ஸ் வந்து அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணாங்கன்னா இது திருப்பியும் மேலே வரும், கால் மேலே வரும். அப்புறம் புட் செல்லர்ஸ் வந்து அக்ரெசிவாக செல் பண்ணாங்கன்னா திருப்பியும் பழைய லெவல் எந்த இடத்துல அவங்க செல்லிங் பண்ணாங்களோ அந்த லெவலுக்கு வரும். ஸோ இதுதான் நடக்கும் செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரீமியம் வந்து செல்லரை பேஸ் பண்ணி தான் நகருது. அதனால செல்லர் வந்து எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஒரு பெரிய ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ரீமியம் சார்ட்ல என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம திருப்பி இதுக்கு வரலாம். அதுக்கு முன்னாடி நிஃப்டி சார்ட் பார்க்கலாம். டே சார்ட்ல வச்சிருக்கேங்க நிஃப்டி. நம்ம வீக்லி அனாலிசிஸ்ல சொல்லியிருந்தோம் ஈக்குவல் லோஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலாம், அதுக்கு கீழே போகாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ரிவர்சல் கிடைச்சது. அந்த ரிவர்சல் பார்த்தீங்கன்னா 24,850 அப்படிங்கிற ஸ்ட்ராங் ஹோல்ஸ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகுற வரைக்கும் ஒரு மார்க்கெட் வந்து பெரிய மொமெண்டம் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 24,600 இருந்து 25,450 இது வந்து ஒரு ரேஞ்ச் மாதிரிங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள கன்சாலிடேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ மேலே வரைக்கும் இங்கே போகலாம், அதுக்கப்புறம் திருப்பியும் கீழே வரலாம். இந்த மாதிரி கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இந்த வாரோட சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது தெரியற வரைக்கும் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்குள்ள இருக்கலாங்க. நிஃப்டியில் ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. நம்ம ஒரு 1000 பாயிண்ட் மூவ் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சான்ஸ் இருந்தது. ஆனால் அந்த வால்யூம் ஸ்குவீஸ் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்வர்ட் மூவ் மாதிரி நம்மளுக்கு ஆயிடுச்சுங்க. ஒரு 915 பாயிண்ட்ஸ் இது இந்த ட்ரையாங்கல் பேட்டர்ன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கல் பேட்டர்னோட பாட்டம்ல இருந்து ஆல்மோஸ்ட் இன்னத்தோட லோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 750 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கீழே இறங்கியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ட்ரையாங்கல் ஸ்குவீஸ்க்கு உண்டான ஒரு சைடு மூவ்மெண்ட் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்துருச்சுங்க. ஸோ இனி அடுத்தது என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் நான் அந்த கன்சாலிடேஷன் வந்து உங்களுக்கு சொன்னேன். அந்த கன்சாலிடேஷன் இந்த வார் நியூஸ் முடிகிற வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ சப்போர்ட் பிளாக், சப்ளை பிளாக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. அப்போ புதன்கிழமை என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து சப்போர்ட் பிளாக்கும் சப்ளை பிளாக்கையும் அப்டேட் பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,700, அதுலேருந்து ஒரு 24,570 இந்த ரேஞ்சில் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குங்க. இது ஏன்னா ஒரு 2 தாட்டி இல்லை 3 தாட்டி வந்து இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு பெரிய புல் பேக் கிடைச்சிருக்கு. அதனால இது ஒரு பெரிய சப்போர்ட் பிளாக். சப்போஸ் இந்த சப்போர்ட் பிளாக்கை உடைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் பிளாக் 2 கிட்ட வருவாங்க. அது 350 300 ரேஞ்சுக்கு வந்து அடுத்த சப்போர்ட்டுங்க. ஸோ நம்ம வெனஸ்டே என்ன மாதிரி இருக்கலாம், ஒரு புல் பேக் கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த கேப் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 25,108 வரைக்கும் ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னையோட ஹை 24,980 அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா, சஸ்டெயின் ஆனாங்கன்னா அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த டே சார்ட்ல சொன்ன மாதிரி அந்த கன்சாலிடேஷன் மோட்ல தான் ஒரு கொஞ்ச நாளைக்கு போவோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பொசிஷன்ஸை பிளான் பண்ணிக்கோங்க. எப்பவுமே இந்த மாதிரி கன்சாலிடேஷன் மோட்ல நம்ம ஒரு ஹெவி பொசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது. மார்க்கெட் ஏன்னா எப்படி வேணாலும் ஸ்விங் ஆகலாம். அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ க்ளோஸ் ஆயிருக்க ப்ரைஸ்ல இருந்து நம்ம 24,900 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கோம். அது வந்து 260 ரூபாய் 270 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கு. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 540 பாயிண்ட் வந்து எதர் அப் சைடு இல்லை டவுன் சைடு நம்மளுக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த எக்ஸ்பீரியில. ஸோ ப்ரீமியம் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. அப்படிங்கும்போது வாலட்டாலிட்டியும் கொஞ்சம் ரொம்ப ஹையா தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பார்த்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த சப்போர்ட் பிளாக்ஸும் சப்ளை பிளாக்ஸும் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வெனஸ்டேலேருந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு ஓப்பன் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் பிளாக் 1 ஏரியாவில், அதுக்கப்புறம் ஒரே கேண்டலில் சப்ளை பிளாக் வரைக்கும் வந்தாச்சு. அந்த சப்ளை பிளாக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 0.786 ஆஃப் அந்த பெரிய ராலி அந்த 24,940 30 அந்த ரேஞ்சில் அது வரைக்கும் மேலே வந்துட்டு
திருப்பியும் ஒரு ஃபால். அது அந்த ஃபால் எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சப்போர்ட் பிளாக் வரைக்கும், அந்த 915 கேண்டிலோட லோ வரைக்கும். ஒன்ஸ் அந்த 915 கேண்டில் லோவை டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிவர்சல், அது ஒரு நல்ல மொமெண்டம் உண்டான ரிவர்சல், அது வந்து சப்ளை பிளாக் வரைக்கும் வந்திருக்குங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த சப்ளை பிளாக் தான். அந்த 24,920 970 இந்த ரேஞ்ச் கிராஸ் பண்ணாங்கன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அது புதன்கிழமையாகவும் இருக்கலாம், இல்லை இந்த வீக்லையாவது இருக்கலாம். இது அப் ட்ரெண்ட் போனால், டவுன் ட்ரெண்ட் போனால் திருப்பியும் இந்த சப்போர்ட் பிளாக்கு வந்து ஒரு வால்யூம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேடை பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியோட டே சார்ட் எடுத்துக்கோங்க. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் டேவோட லோலேருந்து அந்த 4% கேப் அப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தது. அதில் ஒரு 0.618 அந்த லெவலை டச் பண்ணிட்டு திருப்பியும் ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்கு மேலே, 0.5ங்கிறது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ், அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ திருப்பியும் வந்து அப் ட்ரெண்டுக்கும் சான்ஸ் இருக்குது. அது எப்போ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,150 60,200 அந்த ரேஞ்சில் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 60,450 அந்த ஏரியாவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே வந்து டவுன் சைட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 59,304 இந்த ஏரியாவில் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாங்க. ப்ரீமியம் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 24,900 கால் போட்டு சப்போஸ் அப் ட்ரெண்ட் சான்ஸ் இருந்ததுன்னா 259க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா 355 வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது. அப்போது இந்த புட் சைடு 166 கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெரிய மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே தான் புட் சைடில் மொமெண்டம் கிடைக்கணும்னா புட் வந்து இந்த 270க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இந்த கால் வந்து 259லேருந்து 160 போகும்போது உங்களுக்கு இது 421 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. அந்த 160 கட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு புட் சைடில் ஒரு ஹெவி மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். ஹை அபவ் இருக்கிற ப்ரீமியம் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள் இப்போதைக்கு. ஏன்னா அதுதான் சேஃபான ட்ரேட். எந்த இடத்துல செல்லர்ஸ் வெளியில் போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறது தான் இப்போதைக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸ்ங்க. இந்த ரிவர்சல் ட்ரேட் பற்றி இப்போதைக்கு யோசிக்க வேண்டாங்க. இன்னைக்கு பார்த்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.